வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசப்பா. பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் பிதாக்களின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவன் எங்கள் தகப்பனுடைய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பள்ளத்தாக்குகளின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மலைகளின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. சர்வலோகத்தின் பூமியின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அதே போல் சர்வத்திற்கும் மேலான தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாயிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாயிருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியின் அற்புதங்களை எல்லாம் நீங்கள் செய்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அற்புதங்களின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. சமுத்திரத்தின் பெருமையை அரசாளுகிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா மெய்யான தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவாகிய ஒரே தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒருவரே ஞானமுள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. பரலோகத்தின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தமான தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்திய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வாக்குத்தத்தங்களின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உடன்படிக்கையின் தேவனே, நாம் உங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. நம்பிக்கையின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீதியின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. நீதியை சரிகட்டும் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நியாயக்கேடில்லாத தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. சத்தியமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்கள் கண்மின் மணி போல் நீங்கள் பாதுகாத்த தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களோடு இருக்கும் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை காண்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை பெற்ற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தரிசனமான தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை உண்டாக்கின தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மாம்சமான ஆவிகளின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை படைத்த தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களோடு நீங்கள் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கும் எங்களோடு இருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்தரிப்போம். இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. யெகோவா ஈரே நீரென் தேவனாம். யெகோவா ஈரே நீரென் தேவனாம். என் தேவைகள் நீர் அறிவீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே நீரென் தேவனாம். யெகோவா ஈரே நீரென் தேவனாம். என் தேவைகள் நீர் அறிவீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 என்னொல்லில் தகப்பனே.
யெகோவாயிரே நீரென் தேவனாம். யெகோவாயிரே நீரென் தேவனாம். என் தேவைகள் நீர் அறிவீர். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். இயேசுவே, ஏசப்பா, இதுவரையும் நீங்கள் எங்களை இம்மட்டும் காத்த தேவன், இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறவரையும் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஏசப்பா, இனி மீதம் இருக்க பகுதியை உண்மை கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலும் அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களா? அப்படி சமூகத்தில் நாம் கூடி வந்து ஆராதிப்பது ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் அவருடைய நாமங்களை சொல்லி நாம் ஆராதித்தோம். இந்த வேளையிலும் அவர் கிருபை, அவருடைய வல்லமை, மகத்துவங்கள் அனைத்தும் எண்ணி பார்த்து இந்த வேளையில நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற நல்ல ஒரு தேவதாசன், சிறந்த கிறிஸ்தவ பாடல்களை பாடின ஐயா நடராஜ முதலியார் அவருடைய பாடல்களை இன்று நாம் ஆராதனை வேளையில் பாடி எப்படி தேவன் அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளும் அடையாளங்களும் செய்து அவருடைய ஊழியத்தை பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் சற்று சிந்திக்க போகிறோம். ஒவ்வொரு பாடலும் அர்த்தமுள்ள பாடல்கள். இதை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். முதலாவது தேவ கிருபை. அந்த கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்க தான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலை நெருக்கப்பட்டோம், நம் அடியவில்லை. சூழ்நிலைகள் அமுக்க பார்த்தது, தோல்வி அடைய செய்ய பார்த்தது, நம்மை ஒரு இடத்துல வைக்க பார்த்தது. ஆனால் இயேசு ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கின்றார். ஹல்லேலூயா. ஆமென். சத்துருடைய வேலை என்னன்னா நம்மை ஸ்டாப் பண்ணுறது. அவனோட வேலை என்னன்னா நீ தொடர்ந்து செல் மகனே, என் கோலும் தடி முன்னை தேற்றும். ஹல்லேலூயா என்று சொன்ன தகப்பன் நம்மோடு உண்டு. அருமையான பாடலை, தெரிந்த பாடலை கைகளை தட்டி நாம் பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது,
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு முன்பாக சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடிதானே தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடிதானே தோன்றிய பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். பரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து ஆயினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நெருங்கை மேற்கொள்ள வந்தோம். வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோ அருமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்கு பாடுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அவர் தென்னாப்பிரிக்காவில் தமிழ் வாழ் தமிழர்களாக தென்னாப்பிரிக்கா தேசத்தில் அவர் பிறந்தார், அங்கே வளர்ந்தார். ஒரு நாள் அவருடைய தாயார் மிகவும் மரணப்படுக்கையில் நடராஜன் அவருடைய தாய் என்ன இருந்தாங்க, எல்லாம் அமர்ந்துக்கலாமா? நடராஜனுடைய தாய் அவர்கள் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எத்தனையோ மாந்திரிகங்கள், மருத்துவர்கள் எத்தனையோ பணங்களை செலவழித்து தன்னுடைய தாயை எப்படியாகிலும் காப்பாற்றி விடலாம், தன்னுடைய தாயை காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி பல முயற்சிகளை நடராஜன் அவர்கள் செய்தார்கள். ஆனால் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல. பக்தியில் அவருக்கு தெரிந்த அந்த அஞ்ஞான பக்தியில் அவரோ வைராக்கியமாக இருந்த நபர் எத்தனையோ பொருத்தனைகளையும் எத்தனையோ காரியங்களையும் செய்தார் தன்னுடைய தாயை காப்பாற்ற. ஒரு நாள் அவர்கள் தாய் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள். அப்பொழுது ஒரு பெரிய இழப்பு அந்த குடும்பத்திற்கு. அதிலிருந்து நான் எந்த தெய்வத்தையும் எந்த கடவுளையும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் ஒரு நாத்திகனாக ஒரு வாழ்க்கை வாழப்போகிறேன், இந்த உலகத்தில் கடவுள் என்பது இல்லை, நான் எத்தனை முயற்சிகள் நான் எடுத்தேன், என் தாயை எந்த கடவுளும் காப்பாற்றவில்லை என்று சொல்லி அவருக்கு தெரிந்த அந்த ஞானத்திலே அவர் சொல்லிவிட்டார். அப்படி ஒரு உடைக்கப்பட்ட ஒரு வாலிபன் ஒரு நாள் தெரு ஓரங்களில் நடந்து சென்றிருக்கும் போது ஒரு சபையில் இது மாதிரி ஒரு சபையில் ஆராதித்து கொண்டிருக்கும் போது அவன் நல்லவர், சமாதானம் தருவார், மகிழ்ச்சி தருவார் என்று விசுவாசிகள் கைகளை தட்டி பாடிக்கொண்டிருக்கும் போது கோபத்தோடு எந்த தெய்வம் சமாதானத்தை அளிக்கும், நிம்மதியை தரும், இவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று சண்டை செல்வதற்காக அவர் சர்ச்சுக்குள்ளே உள்ளே போனாராம். அப்போ போதருடைய பிரசங்கத்தையும் பாடல்களையும் கேட்டு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவராக அன்று தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கென்று அர்ப்பணித்தாராம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆறுதலை தந்தார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை சூழ்நிலைகள் பார்த்தீங்களா? காரிருள் போன்ற கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் என் தாயை இழந்து எங்கேயுமே இருளாக இருக்கிற கஷ்டங்கள் வந்தபோது, என் பாதை இருளாக இருக்கும் போது என் பாதையில் ஒளியாய் வந்தார் இயேசு. இன்னொரு வாழ்க்கை இருக்கு என்று நடத்தினார், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய தாசன் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் காரிருள் போற இந்த உலகில் பேரொளியாய் நமக்கு வந்தார். ஹல்லேலூயா. என்னை சொல்லுவோமா? ஆமென். காரிருள் போன்ற பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு அவர் அன்று பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு தொடர்ந்து அவர் விடவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு? அன்னைக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எடிஃபிகேஷன், அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு சந்தோஷம். அதனால எந்த காலத்திலும், அது துன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும், அவருக்கு என்ன தெளிவு கிடைச்சிருச்சு? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் பாடுவேன். அல்லேலூயா. எப்படி ஒரு துன்பம் வந்துச்சுன்னா கடவுளே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போன ஒரு நபர் இப்போ என்ன தெளிவுக்கு வந்துட்டார்? வாழ்ந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பவுல் சொன்னார்ல, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. எனக்கு வரும் கஷ்டம்லாம் பெரிய கஷ்டமே இல்லை, அவர் சிலுவையில் எனக்கென்று எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார்னு ஒரு தெளிவு வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெளிவு வந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு, எந்த காலத்திலும் எந்த வேலையிலும் நான் உண்மையே துதிப்பேன். நீங்களும் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்டவனுடைய வாயில துதிபலிகள் எந்த நேரத்தில் இருக்கணும்? ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அவர் என்ன பண்றாரு? ஆதியும் நீரே அந்தமும் நீரே என்று சொல்லி அவர் பாடினார். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு பாருங்க, அந்த வரியெல்லாம் பாருங்க. ஏன்னா தாய் தந்தை நீரே. பார்த்தீங்களா? வரி வந்திருக்கு பார்த்தீங்களா? எனக்கு தாபரம், எனக்கு தாரகம் நீங்க தான். ஹல்லேலூயா. வாழ்விலும் நீரே. சந்தோஷமா இருந்த ஒரு காலத்தில் இன்னைக்கு துக்கமா ஒரு பாதையில், கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் என் வாழ்க்கையில என் பாதையில நீங்க ஒளியா இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே. அம்மா விரைஞ்சு நான் அழுதுட்டு நான் இருக்கிற நேரத்தில் இன்பமான தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உள்ளத்தில் ஆறுதல் வருகிறது. பல உறவினர்கள் நண்பர்கள் சொல்லி நான் பெற்றிராத ஆறுதலை வேதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய சத்தத்திலிருந்து ஆறுதலை நான் பெறுகிறேன். இந்த ஆறுதலை உணர்ந்தனால தான் நடராஜன் அவர்கள் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவன் நீரே. ஹல்லேலூயா. அருமையான பாடல். ஹல்லேலூயா. அப்பா அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால் எந்த பாடலை அவர் எப்படி அர்த்தம் கொண்டு பாடினாரோ அதே போல் நாம் அர்த்தம் கொண்டு, எஸ்அப்பா நீ நல்லவர், எந்த காலத்திலுமே நான் துதிப்பேன். பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. சொல்லுங்க. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தம் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. சொல்லுங்க. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில்
மாறாதவர் நீரே. ஆமென். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே. இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்படி அவர் என்ன பண்ணாரு? பாடல்களை பாடி அவருடைய தனி அனுபவங்களை பாடல் மூலமாக அவர் வெளிப்படுத்தி அவர் கூறினார். ஹல்லேலூயா. இது பல மக்களை என்ன பண்ணது? தொட்டது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ பேர் சர்ச்சில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க, ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. கஷ்டம், கடன் தொல்லை, வலி, வேதனை இப்படியே இருப்பாங்க. அப்போ இந்த பாட்டை பாடும்போது துன்ப நேரத்தில் இன்பமா, என் கஷ்ட நேரத்தில் மகிழ்ச்சியா. அப்போ இந்த பாடல் வரியை அந்த செவிகளில் கேட்க கேட்க அவங்க விசுவாச வாழ்க்கை என்ன பண்ணது? வார்த்தை அந்த பாடல் மூலமாக பாடும்போது அவர் கட்டுகள் உடைந்தது. ஹல்லேலூயா, ஆமென். பலவீனமானவர்கள் கைகளை தட்டி பாடும்போது அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென். துதிக்க துதிக்க தேவன் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அவர் மாறிடா நம் மானேசர். ஹல்லேலூயா, இந்நாள் வரைக்கும் அவர் மாறிடாத கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அருமையான பாடலை அவர் அழகாக பாவியாய் இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தார், நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. ஹல்லேலூயா, அவருடைய அன்பை எப்படிலாம் ஒரு மனுஷன் இயேசுவின் அன்பை விட்டு தூரமாக போகிறான், அவரை தள்ளி விட்டு, அதெல்லாம் அழகாக ஒப்பு கொடுக்குற விதமாக பாடலை அவர் பாடினார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அருமையான பாடல் பாடுவோமா? மாறிடா என் மானேஸ்வரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, இப்படி சிலுவை நண்பை எந்த நாளும் நான் இன்பம் காண்பேன் என்று சொல்லி நாம் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா? ஆமென். மாறிடாய மானேஸ்வரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை நீதிலே காணுதே மா அன்பிதே. மாறிடாய மானேஸ்வரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை நீதிலே காணுதே மா அன்பிதே. சொல்லுங்க, இயேசுவின் மகா அன்பிதே, அது நாளம் மாறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிதே, அது நாளம் மாறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. சொல்லுங்க, இயேசுவின் மகா அன்பிதே, அது நாளம் மாறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே.
உள்ளத்தால் அவரை தள்ளினோ, உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் அன்பு, இயேசுவின் மகா அன்பிலே அதை நாளும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. மீண்டுமாக இயேசுவின் மகா அன்பிலே அன்புக்கு இணை அதனாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆவியாளன் நம்மை மறைத்திட தேவனின் சாயலானிய ஆவியாலே அன்பை சொரிந்தார், ஆவலாய் அவரை சந்திக்க தேவனின் சாயலானிய ஆவியாலே ஆவியாலே அன்பை சொரிந்தார், ஆவலாய் அவரை சந்திக்க. கைகளை உயர்த்தி இயேசுவின் மகா அன்பிலே அதை நாளும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. இதற்கு இணை ஏது வேறு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இதை தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். வந்து பாடுறோம், அவரை இடைவிடாமல் துதிக்கிறோம். துன்ப நேரத்தில் ஏன் நாம் எதுக்கு துதிக்கிறோம் என்றால், அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். உங்கள் கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல, என் துன்பங்கள் நிரந்தரம் அல்ல. நானும் ஒரு நாள் என் தாயை இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது கொண்டு இருந்தேன். எனக்கு ரட்சிப்பு தந்து வெளியேற பெற்ற மகிழ்ச்சியை தந்து, இது நிரந்தரம் இல்லைப்பா, இந்த கவலை நிரந்தரம் இல்லை, இதுக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கு என்று சொல்லி அன்று அவர் அறிந்து கொண்டார். அந்த பாடல் வழியாக கிறிஸ்துவின் அன்பை, சிலுவையின் அன்பை எல்லாத்துக்கும் எடுத்து காமிச்சார். ஹல்லேலூயா. அந்த பாடலுடைய ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி நம்ம பார்க்கும்போது அது எப்படிலாம் க்ரோத் ஆச்சு. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் என்பது அந்த பேசிக் ஸ்டேஜ்லேயே இல்லை, ரட்சிக்கப்பட்ட புதுசாக இருந்த ஒரு குழந்தைக்கும் அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த ரட்சிப்பில் தேறி தேறி வந்து அவன் ஒரு மனமாட்டி ஸ்டேஜுக்கு வரும்போது அவனுக்கு என்ன சொல்கிறாரு, உன்னை எப்படி வெளியேக்கிறன் கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் அழகாக பாடியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ இது மாதிரி அவருடைய அன்பை எண்ணி நீ பாடும்போது துதிகளுக்குள்ளே அவர் வாசம் செய்கிற தகப்பன் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவையோடு உண்மையோடு நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பாடல். தேவ ஆலயம் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே என்று சொல்லி அவர் அழகாக பாடியிருந்தார். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடுவோமா? ஒரு நாமத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை கொஞ்சம் மெதுவாக நாம் உணர்ந்து பாடுவோம்.
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிரம் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிரம் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. சொல்லுங்க. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. சொல்ல. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் என்றும் துதியுடனே அவர் வாசல் எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது. சொல்லுங்க. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடும் சுவிசேஷத்தனை உயர்த்திடுவோம் உன்னையே. சீர்மிகுந்திடும் சுவிசேஷத்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. எல்லாரும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. எல்லாம் அப்படி எழுந்து நிற்போமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி கைகளை உயர்த்தி வாசம் செய்கிறார். எங்கள் மத்தியில வாசம் செய்கிறார். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. நீங்களே பாடுங்க. இதோ வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒருவர் நம்ம மத்தியில வாசம் செய்கிறார். அதனால அடுத்த ஸ்டேஜில் என்ன கொண்டு போய் நிறுத்துறாருன்னா
நீ என்ன பண்ணக்கூடாது? எந்த சூழ்நிலையும் கண்டு நீ என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீ துதி எடுக்கும் போது உன் சார்பில் வந்து அவர் நின்றுடுவார். விசுவாசியே நீ பதறாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் மாறிடாது. வானங்கள் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சொல்கிறாங்க பிளானட்ஸில் என்ன ஆகுதான், சில வேளையில் ஆகாயத்தில் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இது அழிஞ்சு போகுது, இதில் ஓட்டை விழுந்துருச்சு, இது வந்து என்ன ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு. இதுதான் வானங்கள். பூமியிலையும் சீற்றங்கள், இதெல்லாம் ஒளிஞ்சு போனாலும் என் வார்த்தை ஒழியாதுங்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதனால விசுவாசியே, தேவனை விசுவாசிக்கின்ற விசுவாசியே, இயேசு எனக்காக ஜீவனை விட்டார் என்று சொல்ற விசுவாசியே, நீ என்னவாத, பதறாதே. ஹல்லேலூயா. பதறது என்னங்க? எப்படிலாம் பதறுவீங்க சொல்லுங்க? பதறுதல் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க? எப்படிலாம் பதறுவோம்? யார் பதற மாட்டோங்க? பதறுவீங்களா பதற மாட்டீங்களா? எல்லாரும் பதறுவோம். பிரச்சனை வந்தா பதறுவோம். பலவீனம் வந்துச்சுன்னா, இங்கே லைட்டாக குத்துன மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கே லைட்டாக மறுத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, உடனே வந்து என்ன பண்ணுறோம், என்னமோ ஒன்றுன்னு சொல்லிட்டு உடனே போகிறோம், பதறோம். ஏன்னா மனுஷங்க. ஆனால் விசுவாசி என்ன பண்ணக்கூடாது? பதறக்கூடாது. அது என்னன்னா, பயம் வரலாம், நடுக்கம் வரலாம், இதெல்லாம் இயற்கையாக வருகிறது நம்முடைய உடம்புல. அது ஓகே, அது சொல்லலை. ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சு, ஐயோ இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டுருச்சு, எனக்கு பயமா இருக்கே, என்னால் முடியலையே அப்படின்னு விசுவாசி சொல்லாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் உன்னை எதிர்கொள்ள ஆமென், நீ பயப்படாத. உன்னை எதிர்க்க சத்துருக்கள் நிறைய பேர் வந்தாலும் 7 வழியா திரும்ப என்ன பண்ணுவாங்க? ஆமென். உன்னால மேற்கொள்ள முடியாத கோலியாத்தை போல இருக்கிறதா? நீ பதறாத. தாவீதை போல நீ எப்படி இரு? கூலாயிருந்தான் ஐயா. பாடுவீங்களா? சின்ன மனுஷனுக்குள்ள என்ன சொன்னாங்க? கூலாயிருந்தான் ஐயா தாவீது. கூழாங்கல் கூழ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பண்ணிட்டாங்க. கூழா வந்தான் ஐயா தாவீது, கூழாங்கல்லால கோலியாத்தை. அது ஏன் முடிஞ்சுன்னா, எப்பயும் கர்த்தர் மேல மகிழ்ச்சியா இருந்தான், அதுதான் கூழ். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. கூழா இருந்தீங்கன்னா வசனம் ஞாபகம் வரும், நிதானமாக இருந்தீங்கன்னா வசனம் ஞாபகம் இருக்கும், சர்ச்சில் சொல்லித்த இந்த வசனம் செய்தியில் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஏதோ ஒரு வசனம் உங்களை தொடும். பதட்டமாக இருந்தீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது, அழிஞ்சிருவேன் முடிஞ்சு அவ்வளோதான். இதே தான் பிசாசு பேசிகிட்டே இருப்பான். கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க? ஆறுதல் கூட்டம் வச்சு முடிச்சிடுவாங்க நம்மளுக்கு. அதனால் தைரியமாக இருக்கணும் வாழ்க்கையில். விசுவாசியே நீ பதறாதே என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. அருமையான அர்த்தமுள்ள பாடல்கள் பாடுவோமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனரில் நுழைந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனரில் நுழைந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சொல்லுங்க. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. மைக்ல பார்த்து
விளைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். திருவழியிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். ஒவ்வொரு நாளும் திருவழியிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நல்லா கைகளை தட்டி நல்லா திருச்சபையே செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரிய செய்வாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். அதனால விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமென். நம்மை பதறாமல் சிதறாமல் எது வரைக்கும் நம்மை நடத்துகிறார்? நித்தியம் வரை நடத்துகிறார். அல்லேலூயா. கூலா இருந்தாங்க யோசுவாவும் காலேபும். என்ன பண்ணாங்க? ஐயோ எனக்கு அப்பம் இல்லையே, ஐயோ எனக்கு மண்ணா இல்லையே, ஐயோ எனக்கு காடைகள் இல்லையே. எதுக்குமே செவி சாய்க்காம பதறிட்டே இருந்தாங்க ஜனங்கள். அற்புதம் அடையாளம் எல்லாம் பார்த்து அதனால சிதறி போயிட்டாங்க. பதறாமல் இருந்தவன் சிதறாமல் பரலோகத்துக்கு சென்றான். ஹல்லேலூயா. கானானை தரிசான். புரியுதா? மோசே என்ன பண்ணாரு? சில வேளையில பதறிட்டாரு. ஹல்லேலூயா. சத்தியம் தெரிஞ்சிருந்தாலும் சாந்த குணமா இருந்தாலும் சில வேளையில கடுப்பேத்துறாங்க மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இந்த டென்ஷன்லாம் ஆனால் என்ன ஆயிடுவாங்க? ஏதோ பதறி வார்த்தையை பிடிக்கிடுவான் பிசாஸ். பார்த்தீங்களா? பிரச்சனை வந்து என்ன நினைக்கிறீங்க? ஐயோ ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அந்த டென்ஷனான நேரத்தில் தான் எப்படி இருக்கணும்? யோபுவை போல கூலாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. யோபு எப்படி இருந்தான்? கூலாக இருந்தானா? சரியா? கூலாக இருக்கிறதுனா நிதானமாக இருந்து வசனத்தை தியானம் செஞ்சு அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அப்படி இருக்கும்போது நம்ம காணான சுதந்திரத்தை கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவசரமாக பண்ணும்போது நம்ம சாட்சி என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. அப்படி தானேங்க? சிலர் என்ன பண்ணிடுறோம்? சாட்சியை இழந்துடுறோம். ஏதோ ஒன்று பேசி அவங்களும் பேசுனாங்க நானும் பேசுனேன், அவங்களும் செஞ்சாங்க நானும் செஞ்சேன், பழிக்கு பழி செஞ்சு என்ன ஆயிடுறோம்? தேவனுடைய நாமத்தை கடைசியில் என்னப்பா இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களை இப்படி பண்ணிடுறாங்களே அப்படின்னு ஆயிரும். அதனால் இந்த வருகை நாட்கள் ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக கடைசியில் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எக்கால சத்தம். இந்த பாடலை எடுப்போம். கடைசியில் கன்க்ளூட் எங்கே வந்து முடிக்கிறாரு சொல்லுங்க? வருகையில் வந்து முடிக்கிறார். ஒரு நாள் முகமுகமாய் நாம் தரிசிப்போம், கலங்காதீங்கன்னு சொல்கிறாரு. பல்லாமா அது இல்லையா?
சரி, ஒரு வரி பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்ல பாடலாமா? ஆமென். கால சத்தம் வானில் தோன்றிடவே நம் இயேசு மகாராஜனே வந்தே. சொல்லுங்க. கால சத்தம் வானில் தோன்றிடவே நம் இயேசு மகாராஜனே வந்தே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. வானில் மூடங்க தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் மூடங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோன்றிடவே நம் இயேசு மகாராஜனே பாடுங்க. கால சத்தம் வானில் தோன்றிடவே நம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்படிதான் அவர் தன்னுடைய ஓட்டத்தை அவர் நிறைவு செய்தார். அல்லேலூயா. முதலாவது நடராஜன் என்ற பெயரோடு இருந்தார். அப்புறம் அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு மும்பைக்கு வந்தார். அந்த இடத்துலையும் அவர் இறை தொண்டாற்ற வந்திருந்தார். அப்பொழுது பத்மா முதலியார் என்ற ஒரு சகோதரியை திருமணம் செய்கிறார். அதன் பிறகு அவருடைய பேர் நடராஜ முதலியார் என்று மாற்றப்படுகிறது. அப்புறம் அதன் பிறகு அவர் நிறைய தொண்டுகளை செய்து நாசிரியத்தில் பல அனாதை பிள்ளைகளுக்கு ஆசிரமத்தை எல்லாம் கட்டி பல தொண்டு காரியங்களை செய்து கடைசியில் நிறைய பாடல்களை எழுதி அவர் பண்ணார். ஹல்லேலூயா. அவர் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பாடல் வருவாய் தருணம் எதுவே அழைக்கிறாரே அது பாதம் ஒன்றே வேண்டும் என்கின்ற நிறைய ஒப்பு கொடுக்கிற பாடல்களை எல்லாம் அவர் பாடி தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார். முழங்கால் படியிடுவோமா? இந்த வேளையிலும் ஒரு தீர்மானத்தோடு நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த கூடுகையிலும் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் பயன்படுத்தின ஒரு தாசரை குறித்து அவர் எழுதின பாடல்களை இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் பாடி அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நீர் அவரை உயர்த்தி பல லட்சங்களுக்கு அவருடைய பாடல்களை ஆசீர்வாதமாக்கினீர். அவர் எங்களை விட்டு கடந்து சென்றாலும் அழியாது தேவனின் வசனத்தை அடக்கின வரிகளுடைய பாடல்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்கிறதப்பா. நாங்களும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்று வாழ உழைக்க பிரயாசப்பட ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் பதறாமல் விசுவாசத்தில் பொறுமையோடு எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொறுமையோடு ஓடுறோம் அப்பா. பதறாமல் ஒரு நாள் அந்த கானானை நாங்கள் தரிசிப்போம். அந்நிய கண்களால் அல்ல, எங்கள் சொந்த கண்களால் தரிசிப்போம். சுத்தர்களாய் பரிசுத்தராக எங்களை நீர் மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் அழிந்து போயிடக்கூடாதப்பா. அழிகின்ற உள்ளத்தில் அழியாமல் உம்மை வந்து தரிசிக்கணும் அப்பா. ஆமென். எங்களை வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து விடுகிற எல்லா பகுதியிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.